கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையை பற்றி சிறப்பான ஒரு செய்கை பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கும் நம்ம வந்து பேச போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ வந்து நேற்று வீடியோட தொடர்ச்சி அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நேற்று பேசின வீடியோவில் கடைசியில் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த வீடியோடைய ஹிண்ட் அந்த கண்டினியூஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். எதுக்காக காவல்துறையை பற்றி நம்ம புகழ்ந்து பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு வேலிட் ரீசன் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு சில மோஸ்ட் ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்களோட பர்த்டே என்னைக்குன்னு தெரியாது. ஆனால் அவங்களோட பசங்க பர்த்டேக்கு கூட வந்து செலிப்ரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் நிறைய பேருக்கு கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நல்ல நல்ல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எப்போல்லாம் லீவ் இருக்கோ அப்போல்லாம் ஏதாவது விஷயங்கள் நாட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த லீவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, மக்களுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லலாம். நம்ம வந்து கடவுள்கிட்ட போயிட்டு நம்மளுடைய பிரச்சனையை சொல்லி முறையிடுவோம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள்கிட்ட போயிட்டு முறையிடுவோம், கரெக்டுங்களா? அது வந்து ஹிந்து கடவுளாக இருக்கலாம், முஸ்லீம் கடவுளாக இருக்கலாம், கிறிஸ்துவ கடவுளாக இருக்கலாம், எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜியஸ் இருந்தாலும் சரி, நம்மளுடைய கடவுள்கிட்ட நம்மளுடைய குறைகளை போயிட்டு முறையிடுற மாதிரி கடவுளுக்கு அப்புறம் நம்மளோட குறைகள் யார்கிட்ட முறையிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறைகிட்டையும் நீதித்துறைகிட்டையும் மட்டும்தான் அப்படின்னு இருக்கும்போது, அவ்வளவு உயர் மிக்க ஒரு துறை தான் வந்து காவல்துறை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பர்சனலாக எனக்கு வந்து நிறைய விமென் எஸ்ஐ ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ கிளைண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து எஸ்ஐ ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் வந்து தெரியும். அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் சில இதில் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட சில கிளைண்ட்ஸ் ஒரு ஐடி பேஸ்டு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்களோட நேம்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கேட்கும்போதே, சார் இவ்வளோ அமௌண்ட் டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க, ரீஃபண்ட் வாங்கி தர முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் வாங்கி தரதுனா நான் இங்கே பண்ணுறது இல்லை சார். ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதை ஃபைல் பண்ணுங்கள். டேக்ஸ் 1 lakhல 90,000 95,000 இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் கட்டுற மாதிரி வந்தாலும் கேல்குலேஷன் பண்ணி சொல்லுவேன். இது ஓகேனா ஃபைல் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம், நீங்கள் வேறு எங்கன்னா பார்த்துக்கோங்க, நான் அந்த மாதிரிலாம் ரிட்டர்ன் பண்ணுறது இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஓகேங்களா, இன்ஸ்பெக்டர் அவர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி நிறைய ஆடிட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பார்ல. ஸோ அப்போ அவர் என்கிட்ட சொல்லும்போது, சார் எனக்கு ரீஃபண்ட்லாம் வேணாம் சார், நான் வந்து சம்பாதிக்கிறேன் சார், எனக்கு கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க சார், கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய வரி சார், அது நான் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிடுறேன் சார், ஆக்சுவலாக எனக்கு ரிட்டர்ன் என்ன ஃபைல் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துருங்க சார். அப்படி தான் அவர் வந்து சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனசாட்சிப்படி அவருக்கு அந்த விஷயம் செய்யறது அப்படிங்கிறது ஓகே, பட் இருந்தாலும் சட்டப்படி அது தப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் அவருடைய மனசாட்சிக்கும் சட்டப்படியும் அவர் எந்த அளவுக்கு கரெக்டாக நின்று இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கே வந்து கூஸ் பம்பாக இருந்தது. ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து இந்த மாதிரி கேட்குறாங்களே அப்படின்றது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அந்த மாதிரி கிளைண்ட்ஸோடைய ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கிளைண்ட்ஸோட ஒர்க் மட்டும் தான் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின் போது இந்த மாதிரி ஆஃபீஸோட ஒர்க்லாம் வந்து ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னா ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேஸ் பேச போறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு கூவத்தில் வந்து ஒரு கை, ஓகேங்களா, கைத்துண்டு, 2 கைத்துண்டு, 2 கையோட துண்டு, 2 காலோட துண்டு, ஓகேங்களா, 4 பாகம் மட்டும்தான், உடல்ல இருக்கிற 4 பாகம் மட்டும்தான் கூவத்தில் மிதந்துன்னு இருக்கு, ஓகேங்களா. இதுதான் கேஸ். இதை வச்சு இந்த கேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் போலீஸுக்கு கொடுக்கப்படுற டாஸ்காக இருக்குது, ஓகேங்களா. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அந்த 4 பாகத்தை வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. ரெக்கவர் பண்ணி மார்ச்சுரிக்கு அனுப்பிச்சிடுறாங்க, ஓகேங்களா. 4 நம்ம ஆன்லைன் டிவிலாம் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, 4 தனிப்படை கொண்ட குழுக்கள், 5 தனிப்படை கொண்ட குழுக்கள், அந்த மாதிரி ஒரு குழு வந்து ஒரு விசாரணை பண்ணுறாங்க. ஒரு குழு வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா யாரும் மிஸ்ஸிங்கில் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு குழு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சார் ஒரு பாகம்லாம் வந்து கரெக்டாக மிஷின் கட் பண்ண மாதிரி இருக்குது, கம்பெனி பேஸ்டாக யாராவது கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குழு வந்து சர்ச் பண்றாங்க. இது இன்னொரு குழு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மார்ச்சுரிக்கு போறாங்க, டெட் பாடியை பாக்குறாங்க. பார்க்கும்போது அவரோட கால் பாதம்லாம் வந்து ரொம்பவே வந்து இந்த எந்த படம், சிவகார்த்திகேயன் சார் ரீசெண்டா ஒரு படம், அப்பா அவங்கள அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்து ஒரு படம் இருக்கும், ஹீரோவா ஏதோ ஒரு படம் ஒன்று வந்துடும், கரெக்டுங்களா. ஸோ அந்த கடைசியா அவர் அப்பா இறந்த அப்புறம் அவரோட கால் பாதம் ரொம்ப வெடிப்பா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வெடிப்பா இருந்திருக்கு. ஸோ அவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் கெஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இவர் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு பர்சனா இருக்காரு. விச் மீன்ஸ் எல்லாருமே உழைக்கிறவங்க தான் நீங்க சொல்லலாம், பட் காலை யூஸ் பண்ணி அதிகமாக உழைக்கிறவரா இருக்காரு. அப்புறம் அவரோட கால் இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த
காலில் முட்டிக்கு கீழே இருக்கிற பாகம். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபிட்னஸாக இருந்திருக்கு. ஸோ காலை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வேலை செய்கிறாரு, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இறந்துருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்ளூ அவருக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்லாம் வந்து சுருங்கி போயிருக்கு. ஸோ இறந்த ஒரு வயசானவர் தான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் அவர்கிட்ட இருக்கிற க்ளூ. இந்த க்ளூ வச்சு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, ஓகே. மூணாவது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த கூவத்தை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் கிடைச்சிருக்கும். சரி, ஓகே, இந்த கூவத்தை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே வந்து பெரிய மெட்ரோ வாட்டருடைய ஒரு பைப் லைன் இருக்குது. அந்த பைப் லைனில் தண்ணி லீக் ஆகுது. அந்த லீக் ஆகிற தண்ணியை சிலர் பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா ஹோட்டலில் கொடுத்து சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சில பிஸ்னஸ் அங்கே நடந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே போயிட்டு விசாரிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தண்ணி கொடுக்குறாங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணும், நீங்கள் அந்த மாதிரி தண்ணி வாங்குறீங்களா, இந்த மீன்பாடி வண்டியில் தண்ணி விற்றுட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 8 பேரோட கான்டாக்ட் நம்பர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் கிடைக்குது. நிறைய ஹோட்டல்ஸில் வந்து இல்லை சார்னு சொல்லிடுறாங்க, சில ஹோட்டல்ஸில் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 8 பேர்கிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கிறாங்க. இந்த 8 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு முன்னாள் நீ எத்தனை மணிக்கு அந்த இடத்துக்கு போய் தண்ணி பிடிச்ச அப்படின்னு. ஏன்ற பர்சன் தான், சார் நான் 1 மணிக்கு வந்தேன் சார் அப்படின்றோம். நெக்ஸ்ட் பீன்ற பர்சனை கூப்பிட்டு கேட்குறேன். அப்போ ஏன்ற பர்சன் இது கேட்குறேன், அப்போ வேற யாராவது இருந்தாங்களான்ட்டு அவன் இல்லைன்றான், 1 மணிக்கு வந்துருக்காங்க. பீன்ற பர்சன் கேட்குறாங்க, சார் நான் 1:30 மணிக்கு வந்தேன் சார். ஏன்ற பர்சன் நாங்கள் தான் சார், நான் பார்த்தேன் சார் அப்படின்றோம். சரி, ஓகே. அப்புறம் சீன்ற பர்சனை கூப்பிடுறது. சீன்ற பர்சன் கிட்ட வந்து கேட்குறாரு, நீ எப்போ வந்த அப்படிங்கிறப்போ, சார் நான் 2 மணிக்கு வந்தேன் சார். பீன்ற பர்சன் அங்கே இருந்தார் சார், நான் பார்த்தேன் சார் அப்படின்றோம். அப்போ ஏன்ற பர்சன் பீன்ற பர்சன் 1:30 மணிக்கு வந்தார் சார் அப்படின்னா, பீன்ற பர்சன் சீன்ற பர்சன் 2 மணிக்கு வந்தாரு சார் அப்படின்றான். ஸோ கரெக்டாக ஒருத்தர் செயின் லிங்க் ஆகிட்டு அந்த டைமிங் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு. அந்த ஒரே ஒரு லேடி, ஓகேங்களா, அந்த லேடி மட்டும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நான் 1 மணிக்கு வந்தேன் சார், வரும்போது யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன், தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டேன் அப்படின்றதும் போலீஸ்க்கு வந்து லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. 7 பேர் கரெக்டாக சொல்றாங்க. இதுவும் அவங்க தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்ற டைமிங் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஆனால் இந்த 8ஆவதா சொன்ன இந்த லேடியோடைய இது மட்டும் மேட்ச் ஆகலையே, ஏன் அப்படின்னு சொல்லி தனியாக வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தனியாக வாட்ச் பண்ணால் அவங்க வீட்டுக்கு ஒருத்தன் வந்துட்டு போயிட்டு இருக்கா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்கள மட்டும் பிடிச்சி கேட்குறாங்க, என்ன இது உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நேரம் இருப்பார் சார், ஃபுல்லாக குடிச்சிருவார், எங்கன்னா போயிடுவார் சார், ஆள் காணாமல் போயிட்டாருன்னா அப்புறம் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் சார். இந்த இப்பயும் அதே மாதிரி சார், ஃபுல்லாக குடிச்சாரு, எங்கே போயிருக்காரு, வரத்துக்கு தெரியல சொன்னாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க, அந்த லேடிக்கு வந்து கலவு தர ஒருத்தர் இருக்கான் சார், அவன் அந்த லேடி ஹஸ்பண்ட் 3 பேரும் சரக்கு அடிப்பாங்க. அந்த லேடி சரக்கு அடிப்பாங்கன்னு தெரியல, இவங்க சரக்கு அடிப்பாங்க. ஃபுல்லாக மப்பேறின அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வெளியே பார்த்துப்போம், அந்த பர்டிகுலர் லேடியும் அந்த பர்டிகுலர் ஜென் வந்து உள்ளே போயிடுவாங்க. இப்படி தான் நடக்கும். அவனுக்கு போதை தெரிஞ்ச அப்புறம் தட்டி அந்த அவனை சண்டை போட்டு வெளியே அமைச்சிருவான். இதே தான் ரொட்டீனாக நடந்தது. இப்போ எங்கே போயிருக்கான்னு தெரியல சார் அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த பர்டிகுலர் லேடி வந்து தனியாக அவங்களுக்கே தெரியாமல் கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கான்டாக்ட் இந்த சென்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகும்போது, அந்த லேடி வந்து மொத்தம் துணி ஏற கட்டி எல்லாம் பண்ணிட்டு கிளம்பிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம், ஊர் விட்டு எஸ்கேப் ஆகிடலாம், போலீஸ்லாம் இருக்காங்க, நம்மளுக்கு கேட்டாங்க, பயம் வந்தோன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. போலீஸ் வெயிட் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு கேட்குறாங்க, எதுக்குமா இந்த ஊர் விட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் என் ஹஸ்பண்ட் எங்கே போனான்னு தெரியல, அவனும் இங்கே வரமாட்டான், நானும் வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸாக வீட்டெல்லாம் வந்துட்டு போயிட்டீங்க, எனக்கும் அசிங்கமாக இருக்கு, அதனால ஊரை விட்டே போயிடும் சார் அப்படிங்கும்போது, நீ தானே சொன்னேன் எப்போ போனாலும் திரும்பி வந்துடும்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் ஏமா போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இந்த டைம் இப்போ வருவானோ இல்லைன்னு தெரியல, நீங்களும் வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கு சார். அப்புறம் போலீஸ் அவங்களை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, என்னாச்சுன்னு ஒழுங்காக சொல்லு எப்படி அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அப்போதான் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேடியோட ஹஸ்பண்டு தான் அந்த கூவத்தில் இருந்த பொண்ணத்துடைய கை கால் அந்த லேடியோட ஹஸ்பண்டோடது, ஓகேங்களா. ஸோ இந்த லேடியும் கள்ளக்காதல் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணுறாங்க, இவரை மர்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கள்ளக்காதலுக்கு அவன் டிஸ்டர்பாக இருக்கான், அதனால் அவன் கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் கலந்து கொடுத்துறாங்க. ஒரு பாட்டில் அதை பாதி விஷயத்தை கலந்து அவனுக்கு கொடுத்துட்றாங்க. அவன் வந்து சாவர நிலைமையில இருக்கான், சாவலை. பட் உடனே தலைகாணி எடுத்து போயிட்டு மூஞ்சில் வச்சு நசுக்கி அவனை கொண்டுடுறாங்க, வெடிஞ்சிருது. ஸோ அந்த டைமில் வெளியே டெட் பாடி வந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உள்ளே வச்சிடுறாங்க. உள்ளே வச்சுட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக போகுது. அன்றைக்கி நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் கள்ளக்காதலில் இருக்கிற பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கத்தி வாங்கிடும். அந்த கத்தி வாங்கி வந்து உடல் பாகத்தை கூறாக வெட்டி ஒரு அன்னக்கூடையில் போட்டு கூவத்தை வந்து தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லி, தலை மட்டும் தனியாக ஒரு துணியில் வச்சு மடித்து மேலே வச்சுட்டு எடுத்துன்னு வந்து இருக்கும். பெட்ரோல் பார்க்கலாம். பெட்ரோல் பார்த்துட்டு ஒரு பக்கம் லெஃப்ட் சைடில் பெரிய காம்பவுண்ட் வால், லாங் காம்பவுண்ட் வால் இருக்குது. அந்த காம்பவுண்ட் வாலில் சட்டுன்னு அந்த தலையை மட்டும் தூக்கி உள்ளே போட்டு பெட்ரோலை கிராஸ் பண்ணி போயிட்டு கூவத்தை வந்து மொத்த பாடி பார்ட்ஸுமே வந்து போட்டு அவன் பாட்டுன்னு எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ இதுதான் சார் நடந்தது, நாங்கள் தான் சார் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி
கன்ஃபெஷன் கொடுத்துட்றாங்க. கன்ஃபெஷன் கொடுத்த அப்புறம் சரி ஓகே அந்த கள்ளக்காதலில் இருக்கணும் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு மாட்டிட்டா அப்படின்றத அவன் பயத்தில் வந்து சூசைட் பண்ணிட்டான். அவன் எப்படி சூசைட் பண்ணான் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பாய்சன் பாட்டில் வாங்கி பாதி பாட்டில் வந்து அவனோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்தான் பார்த்தீங்களா, மீதி இருக்கிற பாய்சனை அவன் குடிச்சு அவனும் இறந்துடுறான், சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடறான். ஸோ இப்போ அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த லேடிக்கு வந்து ஒரு பையன் 10 வயசு பையன் இருக்கான். இவங்க அப்பாவை வெட்டும்போது தலையெல்லாம் வெட்டும்போது டக்கு அந்த பையன் வந்து எழுந்து பார்க்குறான். யோசிச்சு பாருங்க, தன்னோட அப்பாவை அம்மாவே வந்து கொண்டுட்டு இருக்காங்க. அது அந்த பையன் வந்து நேரில் பார்த்துட்டு இருக்கான். அந்த பையனோட வயசு 10. ஸோ இவங்க அப்புறம் இவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ்க்கு மிகப்பெரிய பாராட்டு. எப்படிப்பா இந்த அளவுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இந்த கூவத்தில் ஃபர்ஸ்ட் அந்த கைக்கெல்லாம் கிடைக்குது பார்த்தீங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு சர்ச் பண்ணுறாங்க. கூவத்துக்குள்ளேயே போலீஸ் ஆஃபீஸர்லாம் இறங்கி போய் கால் முட்டி பாதம் மேலே இருக்குன்னா அந்த ஆழம் உள்ள கையெல்லாம் விட்டு காலெல்லாம் விட்டு எங்கன்னா மூஞ்சி இருக்கான்னு சொல்லி கஷ்டப்பட்டு தேடி இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். நம்ம சொல்லிடலாம், என்னப்பா போலீஸா என்ன இப்படி தானே அப்படி தானே சொல்லிடலாம். நம்ம படுற கஷ்டம் நமக்கு வெளியே தெரியதில்லை, தெரியும் போது தான் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ புரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் ஒரே ஒரு கொஸ்டின் மார்க், இந்த பாடியோட தலை எங்கே போச்சு, தலையை கண்டுபிடிச்சிட்டா ஃபுல் கேஸ் முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சொன்னதும் அந்த 10 வயசு பையன் தான் ஐ விட்னஸாக இருக்கான். அவன் தானே அவனையும் வந்து கூப்பிட்டு போயிருக்கான். இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணும்போது அவனையும் கூப்பிட்டு போயிருக்கான். அவனை தான் அப்புறம் என்ன பண்ணுறான்னா தனியாக அவனை கூப்பிட்டு எங்கே இருக்குது காமி அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் வந்து போயினே இருக்கான். ஒரு இடத்துல டக்கு நில்லுங்க சார் அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிற்கிறாங்க. இங்கே தான் சார் இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்க. பெரிய வால், ஓகேங்களா, லாங்கு பெரிய வால். இவங்களுக்கு டவுட் இருக்குது. ஒரு தடவை தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. கரெக்டாக அந்த டைம் வந்து காலையில் நைட் டைமு. இவன் எப்படி பார்த்தானே தெரியல. கரெக்டாக இந்த இடம்னு சொல்கிறானே எப்படி இருக்கும், நம்பலாமா இல்லையா அந்த ஒரு டவுட்டு. பட் வேறு வழி இல்லை, சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய ஆள் கஷ்டப்பட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தோல் மேலே இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு மேலே இன்னொருத்தன்னு சொல்லி ஏறி எப்படியும் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. அந்த பையன் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த அவருடைய அப்பாவுடைய தலை இருந்திருக்கு. அந்த தலையை எடுத்துகிட்டு வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க, எப்படிப்பா கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இறந்தது என் அப்பா சார், அங்கே போட்டது என்னோட அப்பாவோட ஃபேஸு, எனக்கு அந்த மைண்டில் எனக்கு நல்லா ஸ்டோர் ஆகிடுச்சு. அந்த டைமில் இங்கே வந்து ஒரு குழி இருந்தது, காவாவோட குழி இருந்தது, அது மைண்டில் நல்லா சேவ் பண்ணிடுச்சு, அது என்னால் மறக்க முடியல, அதனால தான் கரெக்டாக நான் இந்த இடத்த நிறுத்தின அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கண் கலங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் முடியுது. அப்புறம் அவங்களுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் தான் வந்து தனியாக நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து ஆதரவற்றோரில் சேர்த்தாங்கன்னு, அது இந்த பையன் தான். இந்த பையனை ஆதரவற்றோர் இல்லம்ல சேர்த்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் சரி, மாதத்துக்கு ஒரு டைம் அந்த பர்டிகுலர் ஆதரவற்றோர் இல்லமில் வந்து அந்த பர்டிகுலர் பையன் நல்லா இருக்கானா, நல்லா படிக்கிறானா, நல்லா இருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போன ஒரு இன்சிடென்ட் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே நடந்திருக்கு. நான் வந்து ஒரு பெருமையாக கர்வமாக சொல்கிற விஷயம் என்ன பார்த்தா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய இந்தியன் ஃபேமிலிக்கு, ஓகேங்களா, ஒரு மிகப்பெரிய வரம். மிலிட்ரி, ஆர்மி, அப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் வந்து சி ஃபோர்ஸ், இந்த மாதிரி காவல்படை, கடலோர காவல்படைன்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஆஃபீஸும் வந்து நமக்கான ஒரு வரம். அது முக்கியமாக இங்கே லா அண்ட் ஆர்டர் கிரைமில் இருக்கிறவங்களாம் வந்து இன்னும் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு அவங்க நமக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய டெடிகேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து லிட்டரேட் துணி சாப்பிடாம கொள்ளாமல், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகாமல், ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் செலிப்ரேட் பண்ண முடியாமல், வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாமல், லீவ் கேட்டால் லீவ் கிடைக்காம, அவளுடைய பணி சுமை அவ்வளோ இருக்கும் அவங்களுக்கு. அந்தளவுக்கு அவங்களுக்கு டென்ஷன் இருக்கும். இது வந்து லீவ் தானே கொடுத்துட்டோம் அப்படின்லாம் இல்லை, ஒரு கேஸோட ஃபாலோ போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல டக்குன்னு ஒரு லீவ் போட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸும் சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. பொதுமக்களாக நாம் அவங்களுக்கு எப்பயும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் திஸ் வீடியோ இஸ் நாட் அபவுட் எனி கமர்ஷியல் வீடியோலாம் இல்லை. திஸ் வீடியோ இஸ் பியூர்லி டெடிகேட்டட் டு அவர் தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் டு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் அந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நாட்டுக்காக தான் வீட்டில் இருக்கிற பையனையோ அண்ணாவையோ தம்பியையோ கணவரையோ தியாகம் பண்ணி அவங்கள வந்து டெடிகேட் பண்ணி நாட்டுக்காக வேலை செய்யுங்க, நாங்கள் வீட்டை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலி வீட்டை பார்த்துக்கிட்டு வெளியே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இட் இஸ் அப்சல்யூட்லி கிரேட் திங் அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால் அந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர், ஸோ அவங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது
ஹஸ்பண்ட் அவங்க வந்து வீட்டில் ஃபுல் டேக் கேர் அவங்க பார்த்துக்கிட்டு, டேக் கேர் இன் சென்ஸ் அவங்க அவரும் வேலைக்கு போவார், வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவரும் ஷேர் பண்ணிப்பார், அவங்களுக்கு வீட்டில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஸோ தட் என்னால் வந்து நாட்டுக்கு என்னால் சர்வ் பண்ண முடியுதுன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், லேடி போலீஸ் ஆஃபீஸர் அதை வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்க மேலே இருக்கிற மரியாதை இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.